தேவன் ஒருவரே பரிசுத்தர். அன்பானவர்களே, தேவனுடைய அநேக குணாதிசயங்களில் ஒன்று பரிசுத்தம். இன்று அவர் ஒருவர்தான் பரிசுத்தர் என்ற தலைப்பில் ஓரிரு வார்த்தைகளை சிந்திப்போம். தேவன் மகா பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தர் என்றால் அவர் சுத்தமாக இருக்கிறார் என்ற பொருள் அல்ல. அவருக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை, அவர் லெவலுக்கு ஒப்பே இல்லை என்பதே. வேதாகமத்தில் உள்ள லேவியராகமம் புத்தகத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தின் மகத்துவங்களை பற்றி கற்று வருகிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிக்காட்டும் ஒரு புத்தகம்தான் லேவியராகமம். எங்கள் சபை போதகர் முரளி அவர்கள் மாலை ஆராதனையில் லேவியராகமம் கற்றுத்தருகிறார். பரிசுத்தத்தின் முழுமையே லேவியராகமம் என்பதை தெள்ள தெளிவாக விளக்கி வருகிறார். தேவன் அடிக்கடி சொல்லி வருகிற ஒன்று என்னவென்றால், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராகுங்கள். இந்த லேவியராகம புத்தகம் பரிசுத்தமற்ற மக்கள் ஒரு பரிசுத்தமான தேவனின் பிரசன்னத்தில் எவ்வாறு வாழலாம் என்றும், இதை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய மக்களின் இறுதி சுத்திகரிப்பினை உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதையும் தெளிவாக விளக்குகிறது. ஓகே, மோசேயை அழைத்தது தேவன்தான். முட்செடியின் அதிசயத்தை பார்க்க நெருங்கிய மோசேயிடம் கிட்டே வராதே என்றதும் அவர்தான். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் மோசேயிடம் இஸ்ரவேல் மக்களை சீனாய் மலையின் அடிவாரத்தில் வர சொன்ன தேவன்தான் ஓர் எல்லை தாண்டி வரக்கூடாது என்றும் சொல்கிறார். காரணம்தான் என்ன? அவர் மகா பரிசுத்தமானவர் என்பது மட்டுமல்லாமல், அவர் பரிசுத்தத்துக்கு முன்னால் ஒருவரும் நிற்கவே முடியாது என்பதுதான் உண்மை. 1 தீமோத்தேயு 6:16 அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர் என்கிறது. அது மட்டுமல்ல, நித்தியவாசியும் பரிசுத்தமுள்ளவர் என்ற நாமமும் அவருக்கு உண்டு. நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்ட நாம் படைத்த அவரை தரிசிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் வேதம் முடியும் என்கிறது. எப்படி என்று அறிந்து கொள்வோமா? மத்தேயு 5:8 சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தத்தின் வழியாக மட்டுமே வர முடியும். வேறு எதை கொண்டும் அவரிடம் வரவே முடியாது. நாமே நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. எனவேதான் பரலோகத்தின் தேவன் நாம் பரிசுத்த தகுதியை பெற்றுக்கொள்ள தம் மகனை இந்த பாவ நிறைந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் சிலுவையில் தனது இரத்தத்தை சிந்தி செய்து முடித்த மீட்பு பணியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக மட்டுமே பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக முடியும். ரோமர் 6:22 இப்படியாக சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்கிறது. தாவீது ராஜா தேவனை நோக்கி எப்படி வேண்டுதல் செய்கிறார் பார்ப்போமா? சங்கீதம் 139, 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அன்பானவர்களே, நாமும் நமது அன்றாட வாழ்வில் நம்மை சோதித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோமா? நன்றி.